கண்டிப்பா தளபதி பேசி முடிச்சார் இல்லையா, இதுக்கப்புறம் பாருங்க இந்த கதறல் சத்தம் ரொம்ப அதிகமா கேட்கும். உண்மையிலே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடினது வேற ஒரு ஆடு, ஆனா மாட்டினது நம்ம கேமரா சப்பி ஆடு. நாங்க தான் வந்து எதிரி, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி கிளம்பிருக்காங்க. யாரு சிங்கம்? புது சிங்கம். ஆட்டை அறுத்தலாம் ஐயா, அறுத்துருங்க. இன்னைக்கு ஒரு புட்டு ஆட்டுக்கறி குழம்போட செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. நான் வன்மையா கண்டிக்கல, கண்மையா வண்டிக்கிறேன். இதுக்கு பேர் ஜோக்கா? நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு நாம் தமிழக கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு. நோயன்னு நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. நாம் தமிழக கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு. விஜயை, நடிகர் விஜயை, தாவேகாவின் தலைவர் விஜயை அவர் போட்ட மைக்ல வந்தது இல்லையா அது? ஒரே ஒரு முறை நான் சவால் விடுறேன் விஜய்க்கு. காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியாறு குறித்து ஜனநாயகன் படம் வெளிவாருக்கு முன்பு பேச சொல்லுங்க. லட்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லை பெரியாறு பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேக்குறேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. லட்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லை பெரியாறு அணையை 152 156 அடிக்கு எப்படி கொண்டு வரும்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை மாற்றி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணல அவங்க குற்றம் சாட்டுறீங்க. என்னப்பா ஒட்டுமொத்தமா ரெண்டு பேரும் லூஸ் விட்டு போறா? ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். தீர்வு என்ன? நீங்க தீர்வு போய் கேக்குறீங்க. யார் கூப்பிட்டாங்க? வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடல அப்படின்றீங்க, நீங்களே கூப்பிடுறீங்க. திரு சீமான் அவர்கள் கூப்பிட்டிருக்காரு. நான் ஒரு பக்கம் போறேன், அண்ணன் ஒரு பக்கம் போறேன், இந்த அரசியல் ஒரு பக்கம் வரணும். இந்த அரசியல் பண்ண கூப்பிடுறீங்க. அந்த பாயா இருக்கணும்டா. ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு, இவர் ஏ4 சீட்டு. இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, அந்த பக்கம் ஒரு பிட்டு, உருவுறாரு கடந்து. உள்ள இருந்து மட்டும் தான் உருவல. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு. போய்மா தேவோல நீங்க கல உயிர்நேயம் மனிதநேய அரசியல் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க திரு சாட்டை துரைமுருகன். இவன் 10 காசு ஊர்காமட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறான் சார். 5 பேர் மயங்கி போறாங்க, அணிலுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க ஒரு போட்டோவை வெளியிடுறீங்க. இவங்களுக்கு ஏன் அந்த மனிதநேயம் செத்து போச்சு? சோழன் திங்கிறியா இல்ல திங்கிற பேப்புனே இந்த பொழப்புக்கு 4 பேர் அணிலுக்கு தண்ணி ஊத்துறது 5 பேர் மயக்கம்னு சொல்லி அணில் குஞ்சுக்கு தண்ணி ஊத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு மனிதநேயம் செத்து போச்சுன்னு நான் கேட்கிறேன். அது சரி, அதான் சரி. கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த கூட்டம் 26ல ஜெயிச்சிருக்கு, விஜய் முதலமைச்சர். கனவுதான் காண்ட, ஆனா எனக்கு உண்மையிலே சிக்கிருச்சு. புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், ஆதவ அர்ஜுனா கல்வித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? என் தம்பி விஜய்க்கு இல்ல அண்ணன் கமலஹாசனுக்கு இல்ல அவங்களுக்கு கொடுக்கிற முன்னுரிமை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வேணா இன்னையில இருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் கொஞ்சம் முழு நேரம் போடணும்னா 1 மணி நேரம் பேசினா கூட ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போடுங்க. அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? இந்த ஏறிட்டார், இந்த வண்டியில போயிட்டார், இந்த இறங்கிட்டார், இந்த பாத்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம். ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க, மாறுதல் வருதான்னு பாப்போம், இல்லன்னு பாப்போம். சத்தியமா வராம எனக்கு 36,50,000 பேர் ஓட்டு போட்டு தனி மகனை அப்படி உட்கார்ந்துருக்கான்னா, ஒரு தலைவனுடைய மனல அந்த விஜய் டிவில நீயானல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், ஒரு கெத்தாக உணர்கிறார் அப்படின்னு அது மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கான்னா, என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடி கேட்டீங்கன்னா இப்ப எரிச்சல் படாம கோவப்படாம என்ன பண்ணு? என்ன டென்ஷன் ஆவறியா? டென்ஷன் ஆவறியா? அந்த டென்ஷனுக்கு வேண்டாம் இருக்கீங்க. நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேருக்கு உண்ணா. இது ஒரு கூட்டமாடா, இது ஒரு காலிப்பைய கூட்டமாடா.
தியேட்டர் கூட்டின கூட்டமா தான் நான் பாக்குறேன். ஒரு நடிகரா எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல். ஆனா ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்துட்டு அது நிச்சயமா மாறாது அப்படிங்கறதுதான். அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னாக்கா சனிக்கிழமை வந்துட்டு மக்களோட மக்களா புழங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வேற ஏரியாவுக்கு போவாருன்னு பார்த்தா இவரு வீட்டுக்கு வந்துட்டு போறாருங்க இவரு அப்படின்னு வேற லூசுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சனிக்கிழமை ஒரு இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேரா சென்னையில இருக்க சொகுசு பங்களாவுக்கு போய் நல்லா ஜாலியா தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் தனி விமானத்துல கிளம்பி வருவார் போல இருக்குங்க. என்னையா பேசுற நீ? என்னையா பேசுற? What are you talking man? விஜய் அவர்கள் சனிக்கிழமை வந்தாரு, சொன்னபடி 2 ஏரியாவும் போய் பார்த்துட்டாப்ல, சரிங்களா? இதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவர் என்ன 35 லட்சம் நடிகைக்கு பார்ட்டி வைக்கிறவரா அவர்? நான் கேட்கறேன். திருச்சியில ஏன் இந்த மாதிரி வர முடியல? அப்போ பிளான் பண்ணி திருச்சியில வேணும்னே கூட்டத்தை கூட்டி ஏர்போர்ட்ல அலப்பறைய பண்ணி புது சொத்துக்களை சேதம் பண்ணி எல்லாம் வேணும்னே பிளான்டா பண்ணிருக்காங்க. ஐயோ படுத்துறானுங்களே. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்களா? உங்களுக்கு வக்கு இருந்தா கூட்டத்தை இதே மாதிரி கூட்டி காட்டுங்கன்ற நானு. ஆனா பின் குறிப்பு, காசு கொடுக்காம கூட்டி காட்டணும் சொல்றேன் நான். இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? எவ்வளவு பாட்டி தராங்க? 200 ரூபாயா? ஒரு முப்பெரும் விழான்னு ஒரு சேர்களுக்கு ஒரு மாநாடு ஒன்று வைக்கிறாங்க. 30 பேர் விழாவை முப்பெரும் விழான்னு பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் அதாவது இன்ஸ்டாவை தரதாலே கரூர்ல ஒரு சம்பவம் தெரியுமா? கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஐயோ இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. அடடா என்ன கூட்டம். சரி ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. தலைக்கு 100 ரூபாயா? ஆமா, செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ்வளவுதான் மொத்த கூட்டமுமே. இதை வச்சுக்கிட்டு இவனுங்க ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு கூட்டமே வரல அப்படின்ட்டு இவன் ஒரு ட்ரோன் ஷாட்டை காமிக்கிறார். அப்படி வர்றதுக்கு முன்னாடி இருக்க கூட்டத்தை இவன் காமிச்சிருக்கான். ஆக்சுவலா என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? விஜய் உயிர் என்ன பழனா? விஜய் அவர்கள் இந்த இன்னைக்கு பேசியிருக்காருங்க. திரும்ப திமுக சிஎம் சார்னு அழுதுகிட்டு போயிருக்காரு. அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. அவரு ஒரு இடத்துலயே மாவட்ட ரீதியா இருக்க பிரச்சனைகளை சொல்றாரு. அந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. மரத்து மேல ஏறின கதையை மட்டும் பேசி இன்னும் மக்களை எவ்வளவு நாட்கள் அப்படியே முட்டாளாக்க போறீங்க நீங்க? ஆவேக்காவுடைய தலைமையில இருந்து 12 கட்டளைகள் போட்டிருக்காங்க. ரிப்பீட் போ 12 கட்டளைகள் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. ஓ நாய் 12 தான் 12ன்னு சொல்லுதா? டேய் வெக்கங்கட்ட நாயே. அதாவது நீ எல்லாம் வந்து எம்பளத்தின்னு எங்க பொதுச் செயலாளர் பேச ஏதாவது தகுதி இருக்காடா உனக்கு? நான் கேக்குறேன். 12 கட்டளைகள் போட்டிருக்காங்க. வணக்கத்துக்கு வந்து பன்மை கிடையாது, வணக்கம் தான் சொல்லணும். வணக்கங்கள்னு இவர் சொல்லாம வெறும் வணக்கம் அப்படின்னு சொன்னாக்கா திமுக ஊழல் பண்றது நிறுத்திருமா? திமுக இருக்க தற்கொலை எவ்வளவு பரவாயில்லடா. உண்மையில வைஷ்ணவிக்கே கோயில் கட்டலாம்டா. அந்த தற்கொலை எவ்வளவு பரவாயில்ல. அதை விட முரட்டு தற்கொலையா இருக்காண்டா இவன் உண்மையிலேயே. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறதுக்கு? மைக் ஒர்க் ஆகாம போனதுக்கு முதலமைச்சர் தான் போய் ஒயரை கட் பண்ணி விட்டாராம். அவருடைய மைக் ஒயரை. அவருக்கு நிறைய வேலை இருக்கு ப்ரோ. இல்ல அவ்வளவு பிஸியா முதலமைச்சர் என்ன வேலை பாக்குறாருன்னு எவனா கேட்டானா பதில் சொல்ல முடியுமா உன்னால?